டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆடிப்புறம் அன்னைக்கு என்ன பண்ணோம், கோயிலுக்கு போனோம், அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறத வீடியோவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். நாளைக்கு ஆடிப்புறம்னா முதல் நாளே பிளான் போட்டுட்டேன். சரி நாளைக்கு சாரீஸ் கட்டிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பணும்னு சொல்லிட்டு ஒரு 4:15க்குலாம் அலாரம் வச்சு எழுந்தாச்சு. சரி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு புடவையெல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் எப்போதுமே நம்ம நிலவாசலில் கோலம்லாம் போட்டு அங்கே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றுவோம். இதை தொடர்ந்து செய்கிறனால எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆடிப்புறங்கிறனால ரொம்பவே சிறப்பு. ஸோ அதனால் சீக்கிரமாக ஏந்திரிச்சு வீட்டு வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு நம்ம சாமியெல்லாம் கரெக்டாக கும்பிட்டு ஆரம்பிச்சிடணும். ஈவினிங் போல் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருந்தேன். அதுபோல் இன்றைக்கி எப்பவும் போல் பூஜையெல்லாம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆடிப்புறம்னா என்ன அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. ஆடிப்புறம்னா என்ன? அம்மன் அவதரித்த நாளாக கருதப்படுது. அதே போல் ஆண்டாளோட பிறந்த நாளும் அன்னைக்கு தான். இந்த நாளில் நம்ம அம்மனை ரொம்பவே மனசார கும்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் எல்லாமே செஞ்சு நம்ம மனசார கும்பிட்டா நம்ம வேண்டுதல் நிறைவேறுங்கிற ஒரு நம்பிக்கையோட தான். நம்ம ஆடிப்பூரம் அப்படின்னாலே அன்னைய டேயில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக இன்னொன்று என்ன கருதப்படுதுன்னா, அன்னைக்கு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வளையலால் அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வளைகாப்பு செய்கிற மாதிரி ரொம்பவே அலங்காரம் பண்ணி நமக்கு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாளில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த நாளில் கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தா ரொம்பவே நல்லது. அதுலேயும் பச்சை கலர் வளையல் ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகும்போது அப்படி தான் வளையல் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுற மாதமே ஆடி மாதம் தான். அந்த மாதம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த நாளாக தான் கருதப்படுது. இன்றைக்கி ஆடிப்புறம் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு நாளாக இருக்கும். சில பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், அவங்களுக்கான நாளாகவும் நம்ம அம்மனுக்கான டேயில் நம்ம விரதம் இருந்து சாமி கும்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் அந்த நாளில் நலுங்கு முறை வைக்கிற மாதிரி செஞ்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு வலையெல்லாம் விட்டு நம்ம செஞ்சால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நாளாகவே இந்த ஆடி மாதம் ரொம்பவே கருதப்படுது. அதே போல் இன்றைக்கி ஆடிப்புறத்தப்போ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறனாலேயே காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவளை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டிருந்தேன். காலையிலே நம்ம ஏந்திரிச்சு சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். எப்படி ஆண்டாள் ரொம்பவே கண்ணனை நினச்சி அவங்களுக்கு மேலே அவ்வளோ பக்தியை நிரூபித்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேணுச்சோ அதே போல் தான் ஆண்டாள் கண்ணன் மேலே இருந்த பக்தியை எப்போ பாராட்டும் விதமாக தான் இந்த நாள் கருதப்படுது. ஒரு பக்தை கடவுள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையாக பக்தியாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் ஆடிப்புறத்தன்று ஆண்டாளோட பிறந்த நாளாக ரொம்பவே சிறப்பு நாளாக நம்ம கொண்டாடுறோம். அதே போல் அம்மன் அவதரித்த நாளும் இந்த நாளுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே ஒவ்வொரு சிறப்பும் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. அதுபோல் ஆடிப்புறமும் ரொம்பவே சிறப்பு. நான் பழைய ஏரியாவில் இருக்கும் போது அந்த கோயிலில் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வலையெல்லாம் சாத்துவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே புதுசாக வீடு மாறின பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பக்கத்திலே ஒரு கோயில் இருக்குது எனக்கு. ஸோ அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு சாயங்காலம் கிளம்பியாச்சு. மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைமில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஏர்லியாகவே ஏந்திரிச்சு நிலவாசல்லாம் ஃபஸ்ட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதிகாலைல மேக்ஸிமம் ஒரு 5:30க்குள்ளே விளக்கேற்றினா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதே போல் பிரம்ம முகூர்த்த விளக்கும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றி அதுக்கு பூவெல்லாம் வச்சு சாம்பிரான்லாம் காமிச்சு ரொம்பவே நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.
நிலவாசலில் விளக்கு ஏற்றி முடித்த பிறகு பூஜை ரூமில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கை நான் இப்படி தான் ரெகுலராகவே ஏற்றிட்டு இருக்கேன். ஒரு பிளேட்டில் வந்து பூ போட்டு அதில் 5 அகல் விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நான் வந்து விளக்கு வந்து ஏற்றுவேன். எனக்கு வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன், இப்படி தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த அதிகாலையில் ஏந்திரிச்சு நம்ம நார்மலாக குளிச்சுட்டு நம்ம மனசார வந்து ஒரு விளக்கு ஏற்றினாலும் ரொம்பவே நல்லது தான். நான் இப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு அது ரெகுலர் ஆகிடுச்சு. எனக்கு இப்படி செஞ்சால் தான் வந்து மனசு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே வந்து இதை நான் ரெகுலராகவே வந்து இப்படி வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5 அகல் விளக்கு வந்து ஏற்றி சாமி கும்பிட முடியாதவங்க ஒரு அகல் விளக்கு ஏற்றியாவது வந்து நீங்கள் வந்து அதிகாலையில் சாமி கும்பிடுங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஆடிப்பூரம் அன்னைக்கு வந்து நம்ம வந்து அம்மனுக்கு வந்து விரதம் இருந்து அதே போல் வந்து கற்கண்டு சாதம் வச்சு நம்ம வந்து படைத்தோம்னா அதே போல் அம்மாளோட அருள் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பெருமாளோட அருளும் கிடைக்கிற மாதிரி திருப்பாவை, லலிதா சரஸ்வதி நாமம் இதெல்லாம் படித்து நம்ம பெருமாளோட அருளையும் அன்றைக்கி நம்ம வந்து பெற்றுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சில விஷயங்கள் இப்படி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால சில விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கும் நல்லபடியாக ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய அப்பன் முருகனுக்கு வந்து கந்த சஷ்டி கவசமும் பாடி முடிச்சாச்சு. ஆடிப்பூரம் அப்படிங்கிறனால ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 108 போற்றிகளும் வந்து அம்மன் போற்றி இதெல்லாமே வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு. ஏன்னா கொஞ்சம் மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சி பூஜை பண்ணும் போது எனக்கு வந்து 6 மணிக்கெலாம் முடிச்சிட்டா தான் அடுத்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு நம்ம டிஃபன் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும் சொன்னனால கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சி இன்றைக்கி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உருளியில் பூ வைக்கிறதுக்கும் வந்து நிலவாசலில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுடைய திஷ்டி அதெல்லாம் போகணும் அப்படின்னா உருளியில் வந்து பூ வச்சு நம்ம நிலவாசலில் வைக்கும் போது கண் திஷ்டி எல்லாமே வாசலோடு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணிலாம் காட்டிட்டு நமக்கு வந்து சாமிக்கு வந்து தீபாராதனையும் காட்டி முடிச்சாச்சு. நல்லபடியாக வந்து சாமி இன்றைக்கி வந்து கும்பிட்டாச்சு. ஒவ்வொரு நாளும் சாரீ கட்டணும்னு தான் நினப்பேன். ஆனால் வந்து மார்னிங் ஏந்திரிக்கும் போது நமக்கு வந்து இருக்கிற அறிபறியில் சாரீ கட்டுறதுக்கு தோணாது. ஸோ இந்த மாதிரி விசேஷ நாள்லையாவது சாரீ கட்டி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சாரீ கட்டும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து மார்னிங் டைமில் வந்து ஏந்திரிச்சு சாரீ கட்டிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே ரெடி ஆகணும் அப்படிங்கிறனால சுடிதார் போட்டு கிளம்பிடுறேன். ஆனால் எனக்கும் ஆசையாக தான் இருக்கும் சாரீ கட்டிட்டு சாமி கும்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. சரி இதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாளாவது அந்த மாதிரி சாமி கும்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது இடைஞ்சலில் வந்து அதை செய்யறதுக்கு மறந்துடுறேன். சம்டைம்ஸ் வந்து சாரீ கட்டி சாமி கும்பிடும்போது எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கும் நல்லபடியாக வந்து சாரீ கட்டி சாமி கும்பிட்டா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிலவாசலில் உருளியில் பூவும் வச்சு நிறைவாக சாமியை கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன். சாரீ கட்டிட்டோம். சரி அதில் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அதை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் வந்து எஃபோர்ட் போட்டு வீடியோ எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு ஆளாக இருக்கிறனால என்னால் என்ன முடியுதோ அதை வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்து அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஒரு 5 மினிட்ஸாவது அப்படி உட்காந்தா தான் மார்னிங் எழுந்திரிச்சதுக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் கிளப்பறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு கிளம்பிடுவேன். எல்லாம் எழுந்திரிச்சோடனே மார்னிங் வந்து சாமி பாட்டு போடாமல் இருக்காது. மார்னிங் அந்த சாங் போட்டால் தான் நமக்கு வந்து வேலை செய்கிற ஒரு வைபே வரும். அதனால் மார்னிங் வந்து எழுந்திரிச்சோடனே வந்து ஃபஸ்ட்டு எதை பண்ணுறனோ இல்லையோ டிவியை ஆன் பண்ணிவிட்டு சாமி சாட்டை போட்டு அந்த வைப்லேயே தான் வேலை செய்வேன். அதனால தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஒரு வைபோடையே வேலை செய்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தாச்சு. பாப்பா கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனேன். சரி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக என்ன வாங்கினேன் அப்படின்னா பூவு, அதுக்கப்புறம் சிவன் சாமியும் அங்கே இருக்காங்க.
அதனால் அவங்களுக்கு வந்து வெல்வம் இலை வாங்கினேன். அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து அருகம்புல் வாங்கிட்டு சாமிக்கு வந்து இன்றைக்கி ஆடிப்புறம் அப்படிங்கிறனால பச்சை கலர் வளையல் வாங்கி சாமிக்கு வந்து சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர் வளையல் வாங்கியிருந்தேன். க்யூ வந்து நான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு டியூஷன் கூப்பிட்டு போகும்போதெல்லாம் க்யூலாம் இல்லை, ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு பாப்பா ரிட்டர்ன் வந்த பிறகு தான் கோயிலுக்கு போனோம். ரொம்பவே வந்து நார்மல் கூட்டம்னு சொல்ல முடியாது, அதிகமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே க்யூலேயே நின்றுட்டு பாப்பா அங்கே சாமி வந்து நான் வந்து பெல் அடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடித்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தா. அவளுமே இப்போ என் கூட சேர்ந்துட்டு அடிக்கடி வந்து கோயில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அங்கே சாமி வந்து பிரசாதம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அழகாக வந்து சாமி அம்மன் சிலை முன்னாடி வந்து தோரணம்லாம் வந்து வளையலை வச்சு கட்டியிருந்தாங்க. அம்மனை அழகாக வளையலை வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அன்னைக்கு நம்ம அம்மன் கோயில் போனோம்னா அங்கே வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிற வளையலை வந்து நமக்கு பிரசாதமாக நமக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம போட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து நம்ம வளையல் வாங்கி கொடுக்குறதும் ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து சிறப்பு. இந்த நாள் தான் ஆடிப்புறம். அன்னைக்கு வந்து நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து வேண்டுதல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டா நம்ம வளையல் வாங்கி கொடுத்தா ரொம்பவே நல்லது. சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்காகவும் நான் வேண்டியிருக்கேன். எல்லாருக்கும் சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அம்மா அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நிறைவேறணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே எனக்கு சூப்பராகவே போணுச்சு. பாப்பா வந்து ஆக்சுவலாக பாவாடை சட்டை போட்டு தான் கூட்டு வரணும்னு நினச்சேன். கிளாஸ்லேருந்து வந்தோடனே ரெடியாக பாப்பான்னா அவள் கேட்கவே இல்லை, அப்படியே டியூஷன் போன ட்ரெஸ்லேயே வந்துட்டா. அதுக்கப்புறம் வீணையெல்லாம் வாசித்தாங்க, அதோட கிளம்பியாச்சு.